லட்சக்கணக்கான காலி பணியிடத்தை உடனடியாக நிரப்பிவிடு. மதுரையில் ரயில்வே தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டிஆர்இயூ, சிட்டு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை தெற்கு ரயில்வே கோட்ட அலுவலகம் முன்பு டிஆர்இயூ, சிட்டு மதுரை கோட்டம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கோட்ட பொருளாளர் சரவணன் தலைமை தாங்கினார். ரயில்வே தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பிரிவு ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்ற வாக்குறுதியுடன் ஆட்சிக்கு வந்த மத்திய அரசு, ரயில்வே துறையில் காலியாக உள்ள லட்சக்கணக்கான பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். ரயில்வேயில் பணியாளர் பற்றாக்குறை காரணமாக பணிச்சுமை அதிகரித்து வருவதாகவும், இதனால் தொழிலாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அதேபோல் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும், 8வது ஊதியக் குழு அமலாகும் வரை அனைத்து தொழிலாளர்களுக்கும் 30% இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தொழிலாளர் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கூறப்படும் 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளையும் மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பிய தொழிலாளர்கள், மத்திய அரசு தொழிலாளர் நலன்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ரயில்வே தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக போராட்டங்களை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் தொழிற்சங்க நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.